+2 ரிசல்ட் வந்தாச்சு. என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், இப்படிலாம் கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு வழியா நான் இதான்ப்பா படிக்க போறேன். ஆனா அட்மிஷனுக்கு தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்ற குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதான். வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்மிஷனுக்கு மேண்டேட்டரியா தேவை அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இது பயாஸ்கோப் ஏர், நான் உங்கள் யாஷ். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட SSLC மார்க் லிஸ்ட், அதாவது உங்களோட 10th மார்க் லிஸ்ட்டை சாஃப்ட் காப்பியாகவும் ஹார்ட் காப்பியாகவும் வச்சுருங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணுற சாஃப்ட் காப்பியில் எந்த விதமான வாட்டர் மார்க்கும் இல்லாமல் பார்த்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். செகண்ட் திங், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. உங்களோட கரண்ட் அப்டேட்டில் இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து வச்சுங்க. அது இல்லாமல் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவை டூப்ளிகேட் பண்ணி காப்பி மேலே காப்பி போட்டு உங்கள் ஓல்டு ப்ரொஃபைலை காட்டாமல் அப்டேட்டில் இருக்க கரண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடுத்து வச்சுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்டுடியோவில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சாஃப்ட் காப்பியாகவும் வாங்கி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது முக்கியமான விஷயம், நம்ம இந்திய குடியுரிமை அடையாள அட்டையான ஆதார் அட்டையை பத்திரமா வச்சுங்க. அதோட சாஃப்ட் காப்பியும் ஹார்ட் காப்பியும் ரெண்டுமே கையில் வச்சுங்க. அதில் உங்களோட நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுதான் உங்களோட நேஷ்னாலிட்டி, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே இது ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபாக இருக்க போகுது. நாலாவது விஷயம், இன்றைக்கி இருக்கிற இந்த நவநாகரிக உலகில் எல்லார் கையிலையுமே மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அது ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பேரண்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக எல்லார் கையிலையுமே ஒரு மொபைல் நம்பரும் அவங்களுக்கான இமெயில் ஐடியும் இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ஐடி மாதிரி டேட் லிட்டில் பிரின்சஸ், மாம்ஸ் லிட்டில் பிரின்ஸ் இந்த மாதிரி நேம்லாம் வைக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கடைசி வரை நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் ஐடியாக உங்களுக்கு இருக்கணும். அஞ்சாவது விஷயம், உங்களோட +1 +2 மார்க் லிஸ்ட்டையுமே நீங்கள் SSLC மார்க் லிஸ்ட் எடுத்து வச்ச மாதிரி தெளிவாக ஒரு ஹார்ட் காப்பியும் சாஃப்ட் காப்பியும் பத்திரமாவே வச்சுங்க. இதுவும் நீங்கள் உங்கள் காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஆறாவது விஷயம், காலேஜில் நீங்கள் சேர்றதுக்கு சாதி கட்டாயம் இல்லை தான், ஆனால் சாதி சான்றிதழ் கட்டாயமாக கேட்பாங்க. உங்ககிட்ட சாதி சான்றிதழ் இல்லைனாலும் சரி, இல்லை பழசாக இருந்தாலும் சரி, அதை புதுப்பிச்சு வச்சுக்கோங்க. அது எப்படி புதுப்பிக்கலாம், இல்லை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் TNEGA அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஜாதி சான்றிதழை அப்ளை பண்ணலாம். எனக்கு சாதி மதமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் நீங்கள் சாதி மதம் மற்றவன்ற சான்றிதழையும் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி எனக்கு வெப்சைட்லாம் போய் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையங்கள் அணுகி நீங்கள் சாதி சான்றிதழை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இது போக இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவனுடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய வருமான சான்றிதழையும், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற இருப்பிட சான்றிதழும் கட்டாயமாக தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழை வாங்கி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. இது உங்கள் அட்மிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியாக இருக்கும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.